drop it. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கீரை மசியல் அல்லது கீரை கடayal எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாரத்தில் கட்டாயம் ஒரு முறை அல்லது 2 முறை உங்களோட சாப்பாட்டோட கீரை சேர்த்து கொண்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஊர்லேண்டா சிறு கீரையை வச்சு கடayal செய்வாங்க. இங்கே சிறு கீரையெல்லாம் கிடைக்காது. ஸோ பசலை கீரை இல்லாட்டி ஸ்பினாச்சை வச்சு எப்படி கீரை கடayal செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டுருந்தேன். இப்போ அதை சின்ன சின்ன துண்டுகளாக இது மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். கீரை சமைக்க போகும்போது எல்லாருக்கும் வர சந்தேகம்னா கீரைக்கு பருப்பு போடலாமா இல்லாட்டி தாளித்து கொட்டலாமா, புளி தக்காளி பழம் போடலாமா, இப்படியெல்லாம் பல விதமாக சந்தேகம் வரும். ஸோ இன்றைக்கி நான் இந்த கீரையில் ஒன்றுமே போடாமல் தனியாக கீரை, உள்ளி, மிளகு, தேங்காய் பால் இவைகளை பயன்படுத்தி நல்ல சத்தான சுவையான கீரை மசியல் செய்ய போகிறேன் பாருங்கள். முதல்ல நான் வெட்டி எடுத்த கீரையை ஒரு சட்டியில் போட்டு அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு சூடாக்க போகிறேன். கீரைக்கு போடுறதுக்கு 3 பல்லு உள்ளி, ஒரு 15 to 20 மிளகு குத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். கீரை அவியறதுக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. அடுப்பில் வர அந்த லோ ஃப்ளேம்லேயே இந்த இலைகளில் இருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே இந்த கீரையும் அவிஞ்சிடும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். ஒரு 10 நிமிஷத்தால் கீரையெல்லாம் அவிஞ்சிரும். அதுக்கு பிறகு நான் கரண்டியில் பின் பக்கத்தை வச்சு நல்லா கீரை எல்லாத்தையும் மசிச்சு விட போகிறேன். கீரை கடayal செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டியும் ஒரு மத்தும் இருந்து நீங்கள் கீரையை கடைஞ்சிங்கன்னா நம்மளோட கீரை கடayal சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட இந்த ரெசிபி முடிகிறதுக்கு இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கண்டா இல்லாட்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கண்டா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமெண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். இனி நான் குத்தி வச்சிருக்கிற உள்ளி, மிளகு இது 2ஐயும் இந்த கீரையோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட போகிறேன். உள்ளிட மணம் போகும் வர இது மாதிரி வதக்கி கொள்ளணும். இந்த கீரைக்கு நான் எந்த விதமான எண்ணெயும் யூஸ் பண்ண இல்லை. இந்த கீரையிலேருந்து வர தண்ணியிலேயே தான் இது அப்படியே வேகுது. 5 நிமிஷம் இது மாதிரி வெந்த பிறகு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். தேங்காய் பாலை நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவில் விட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி கீரையோட கலர் மாறிடும். இப்போ எங்களோட கீரை மசியல் ரெடி ஆகிட்டுது. இனி சுட சுட சர்வ் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Dharsi.